ஹலோ, ஹாய். இப்போ உங்களுக்கு வந்து இங்கிலீஷ்லேருந்து தமிழில் எப்படி நம்ம ஒரு வெப்சைட்டுக்கு போகிறோன்னு வச்சுக்கிடுங்க. அதுக்கு எப்படி ட்ரான்ஸ்லேஷன் நம்ம வந்து எந்த வித டிஸ்டன்ஸ் இல்லாமல் அவ்வளோத்தையும் நம்ம என்ன வெப்சைட்டுக்கு போனாலும் சரி இதுக்கு ட்ரான்ஸ்லேஷன் எப்படிங்கிறத இப்போ பார்க்க போகிறோம். நீங்கள் கூகுள் குரோம் தான் யூஸ் பண்ணணும் இதுக்கு. கண்டிப்பாக கூகுள் குரோமில் செட்டிங்ஸில் போங்க. செட்டிங்ஸில் போயிட்டு அதில் எக்ஸ்டென்ஷன்ஸ் அப்படின்னு ஒரு இது இருக்கும். அதை நீங்கள் கிளிக் பண்ணிங்கன்னா இப்படி நிறைய எக்ஸ்டென்ஷன்ஸ் வரும். சப்போஸ் நீங்கள் இன்ஸ்டால் பண்ணலைன்னா கெட் மோர் எக்ஸ்டென்ஷன் அப்படிங்கிறத கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணோடனே கூகுள் குரோமோட வெப் ஸ்டோர் வரும், ஓப்பன் ஆகும். ஓப்பன் ஆன உடனே அதில் கூகுள் வெப்சைட்டில் சர்ச்சுங்கிற காலத்தில் போய் ட்ரான்ஸ்லேட்டர் ஃபார் ஆல் லாங்குவேஜ் அப்படின்னு கொடுத்தீங்கன்னா நிறைய ட்ரான்ஸ்லேட்டுன்னு வரும். அதில் பெட்டரானா ஆல் லாங்குவேஜ் தான் நம்ம செலக்ட் பண்ணணும். இப்போ எந்த லாங்குவேஜ்னாலும், இப்போ உதாரணத்துக்கு இங்கிலீஷில் இருந்து நீங்கள் ஹிந்திக்கு மாற்றினாலும் சரி, தமிழுக்கு மாற்றினாலும் சரி மாற்றிக்கலாம். அதில் ஃப்ரீ இந்த இதை வந்து ப்ளஸ்ஸுங்க கொடுக்குற ஆப்ஷனை வந்து கிளிக் பண்ணணும். இப்படி கேட்கும் ஆட் பண்ணணுமான்னு. உடனே நீங்கள் ஆடுன்னு கொடுத்துடணும். கொடுத்த பிறகு இப்போ உதாரணத்துக்கு ஒரு வெப்சைட்டுக்கு நம்ம எக்ஸ்டென்ஷனில் போயாச்சுன்னா அதில் அந்த ஆப்ஷன் வந்து ஆட் ஆகிருக்கும். ஆட் ஆனோடனே அந்த ஆப்ஷன்ஸில் போய் நீங்கள் என்ன லாங்குவேஜ் உங்களுக்கு வேணுங்கிறத செலக்ட் பண்ணணும். ஃப்ரம்மில் வந்து நீங்கள் என்றைக்கும் ஃப்ரம்மில் என்றைக்கும் ஆட்டோனே கொடுத்துருங்க. ட்ரான்ஸ்லேட் டு என்ன லாங்குவேஜுங்கிறது. இப்போ தமிழ்னால் நம்ம தமிழ் அதில் இருக்கும். அதை நீங்கள் தமிழை வந்து செலக்ட் பண்ணிக்கிடணும். அப்புறம் நீங்கள் வந்து என்ன ஆப்ஷன்ஸ், இப்போ நீங்கள் எதை கிளிக் பண்ணால் உங்களுக்கு வந்து அந்த தமிழாக மாறும் அப்படிங்கிறதுக்கு இருக்கும். நீங்கள் கண்ட்ரோல் நான் மட்டும் செலக்ட் பண்ணி வச்சுடுங்க. செலக்ட் பண்ணிவிட்டு இப்போ ஒரு டீட்டெயில் இப்போ நம்ம செக் பண்ண போகிறோம் ஒரு வெப்சைட்டில் போய். கண்ட்ரோலை ஃபஸ்ட்டு கிளிக் அமைக்கிக்கிட்டு இதை அப்படி செலக்ட் பண்ணணும். வச்சோடனே பதிவு தொடர படிவத்தை பூர்த்தி செய்து இது என்ன இங்கிலீஷில் இருக்கோ அதை அப்படி தமிழில் ட்ரான்ஸ்லேஷன் பண்ணணும். கிளிக் பண்ணோன்னே வந்துட்டா இதே மாதிரி என்னென்ன வெப்சைட்லாம் இங்கிலீஷில் இருக்கோ டீட்டெயில் உங்களுக்கு தெரியாத பூரா இதை கிளிக் பண்ணி தெரிஞ்சுக்கலாம். ஓகே.